இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் என்னுடையதுங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நம்மை ஜெபத்தில் தரித்திருக்க நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அந்நாட்களில் ஒரு நாள் அல்ல, அந்நாட்களில் ஒரு நாள் ஜெபம் பண்ணல, அந்நாட்களில் ஹல்லேலூயா அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும். அன்பானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார். என்னத்தை செய்ய போகிறனா, தம்மோடு இருக்கும்படியாக ஒரு சிலரை அவர் தெரிந்து கொள்ள போகிறார். தம்மோடு ஊழியம் செய்யும்படியாக ஒரு சிலரை தெரிந்து கொள்ள போகிறார். இப்போ ஒரு நாள் ஜெபித்தா போதுமான்னு கேட்டா போதாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, சில வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாளில் ஏதோ ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்க நினைத்திருக்கலாம். அவசரப்படாதீங்க. இயேசுவே தன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுப்பதற்கு ஒரு நாள் ஜெபிச்சில்ல, அநேக நாட்கள் இரவு மலையின் மேலே ஏறி ஜெபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்வதல் என்பது லேஸ்பட்ட ஒன்று இல்லை, சாதாரணமான ஒன்று அல்ல. தெரிந்து கொள்தல் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. சிலர் வாழ்க்கையில அவசரப்பட்டு சில காரியங்களை தெரிந்து கொள்கிறார்கள். வாழ்க்கை துணையா இருக்கலாம், ஒரு தொழிலா இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கலாம். அவசரப்பட்டு தெரிந்து கொள்கிறார்கள். சில வேளைகளில் சொல்லுகிற நானும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது என்று சொன்னா, இயேசு சீசர்களை தெரிந்து கொள்ளும்படி அநேக நாட்கள் இரவுல விழித்திருந்து ஜெபித்தார். உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்களை நீங்கள் எடுப்பதற்கு முன்பதாக ஒரு நீடித்த ஜெப வேளையை நியமித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் நீங்க ஏதோ ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுக்க இருந்தா கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒரு அவசரம் இல்லை, அதெல்லாம் அப்படிதான் வரும். நான் சொல்லுகிறேன், ஒரு அவசரம் இல்லை. ஜெபத்தில் தரித்திருங்க, தெளிவுக்குள்ள வாங்க. மனம் தெளிவான அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுங்க. யாரோ ரஷ் பண்றதுனால, யாரோ உங்களை நெருக்கிறதுனால தீர்மானம் எடுக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? தேவரே, இந்த நாளில் என் தீர்மானங்களை உம்முடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருந்து எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். என்னை கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.